நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். கிருஷ்ணதேவராயர் அரசவையில் தெனாலிராமன் விகடகவியே இருந்தார். எல்லாம் அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் ராஜாக்கிட்ட ஏதாவது ப்ரூவ் பண்ணிவிட்டு ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்கிடுவார். பனிஷ்மெண்ட் வாங்கினா அதே மாதிரி தான் அன்றைக்கி ஏதோ ஒரு குறும்பு பண்ணிவிட்டு அவர் ராஜாக்கிட்ட பனிஷ் பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கார், ராஜா இந்த தெனாலிராமனை கொண்டு போய் நல்லா ஆற்று மணலில் கழுத்து மட்டும் தெரிகிற மாதிரி புதைச்சிட்டு நீங்கள் தெனாலிராமனை யானை காலால் மிதிச்சிருங்க அப்படின்ட்டு. உடனே தெனாலிராமன் ராஜா நான் தெரியாமல் இல்லை, நான் கண்டிப்பாக புதைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டோம்னா அவங்களும் கொண்டு போய் நல்லா ஒரு ஆற்று மணலில் உள்ளே வச்சு கழுத்து மட்டும் வெளில தர்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அவர் உடனே தெனாலிராமன் உடனே ஆஹா நம்ம எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு இருந்திருக்காரு. அந்த வழியாக ஒருத்தர் வந்திருக்கார். அவர்கிட்ட ஏன் என்னை வெளியில் எடுத்து விடுனா இது ராஜா கட்டலை, அப்புறம் என்னையும் சேர்த்து போச்சு. இப்படியே இருந்துகிட்டே இருந்தது. அப்படியே வரும்போது ஒரு கூண் விழுந்தவர் அந்த பக்கம் நடந்து வந்திருக்கார். நடந்து வந்தோடனே அவர் தெனாலிராமன் எல்லாரும் கம்முன்னு அவர் என்னையா இப்படி மண்ணுக்குள்ள ஆஹா மாட்டிக்கிட்டான்டா ஒருத்தர் நம்மகிட்ட அப்படின்ட்டு அப்படியே பேச்சு கொடுத்துட்டு இருந்திருக்கார். இது என்னென்னா ஒரு ஞானிகிட்ட போய் நான் கேட்டேன். அவர் சொன்னார், மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சா கூணு நிமிந்துருமா, நீங்களும் எனக்கு அதே மாதிரி தான் கூணு நிமிந்துரும், வேணா பாரான்னு என்ன வெளியில் தோண்டிப்பார், கூணு நிமிந்துருக்கும். அதை பார்த்து நீ ஆச்சரியப்படும். அந்த கூண் விழுந்துருக்கு. உடனே குறுக்கு யோசனை பண்ணிச்சு, ஆஹா நம்ம இவரை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம அந்த குழிக்குள்ளே இறங்கிடும் அப்படின்ட்டு. சரி நான் உங்களை வெளியே நம்பி நான் எப்படி நம்புறது, நீ என்னை வெளியில் எடுத்து பாரு அப்படின்ட்டு. உடனே அந்த கூணரும் அவரை பணம் நோண்டி வெளியில் எடுத்துட்டார். வெளியில் வந்த உடனே பார்த்தியா என் இடுப்புலாம் எப்படி நிமிந்து போச்சு, அதேமாரி உனக்கும் நிமிந்துடும் அப்படின்ட்டு. ஓ சரி அப்படின்ன உடனே அந்த கூணரை அதேமாதிரி உள்ளே இறக்கி அவருக்கு கழுத்து வரைக்கும் தேடுற மாதிரி மண்ணை போட்டு தெனாலிராமன் தப்பிச்சா போட்டு ஓடி போய் பதுங்கிட்டார். ஓடி போய் பதுங்கின உடனே அங்கேருந்து யானை வந்துடும். யானை பார்க்க என்னடா இது தெனாலிராமனை காணும், வேற யாரும் இருக்கிற உடனே யானை பார்க்க இறங்கி அந்த கூணனை ஏம்பாணி உள்ளே வந்தோம். அவனுக்கு யானை மீச்சு கொல்ல சொல்லி உத்தரவு போட்டுருந்தார், நீ மாட்டிக்கிட்டே. சரி நான் அவரை வெளியில் எடுத்துட்டு உடனே தெனாலிராமன் தப்பிச்சு போயிட்டு அப்புறம் ஒரு வாரம் அப்புறம் அரசர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அரசவையில் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, புத்தி எப்படியா இருந்தாலும் தப்பிச்சுக்கும்.